ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை என்ன பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸில் வந்து இன்விசிபிள் ஹூக் வச்சு தைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இருங்க ஒரு நிமிஷம். எப்போவும் நம்ம கொக்கி பீஸ்க்கு வைக்கிற மாதிரி பீஸ் வச்சு பாருங்கள், மேலேருந்து 1/2 இன்ச்சுக்கு அடித்து திருப்பி டாப் ஸ்டிச் ஒன்று போட்டாச்சு. படிமான தையல் அடித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா அதே சைஸ் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு இந்த பிசிறு வெளியில் தெரியாமல் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை மேலேயே வச்சுட்டு எந்தெந்த இடத்துல நமக்கு ஹூக் தேவையோ அந்தந்த இடத்துல அதை குட்டியாக டபுள் மார்க் கொடுத்துக்கோங்க. அந்த டபுள் மார்க் கொடுத்ததில் வந்து நல்லா பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோன்ட்டு. இங்கே ஒரு ஸ்டிச்சு, இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு. இது ஆக்சுவலாக ஸ்டிச்சஸ் இல்லைங்க, லூப்பு. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் தான் வந்து நம்ம ஹூக் உள்ளே விட்டு நம்ம திருப்ப போகிறோம். சரிங்களா? இப்போ அப்படியே தைக்க பார்க்கலாம். பாருங்கள் அந்த ஸ்டிச்சஸ் எப்படி நம்ம பண்ணுறோன்னு. அந்த தையலில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வர்றது வந்து கரெக்டாக அந்த கோடுக்கிட்ட வரும்போது மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீடியில் எடுத்து பக்கத்தில் இருக்கிற மார்க் மேலே வச்சு ஒட்டின மாதிரி தையுங்க. இல்லைன்னா வந்து ஹூக் வந்து தள்ளி போயிடும். இப்போ நம்ம பைப்பிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த மாதிரி நம்ம பீஸ் வைக்கணும். இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஹூக்கை மாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு ஹூக் போட்டாச்சு. இப்போ ஒரு ஹூக் மாட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், கீழே இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம அதை ஹூக்கோட ஹெட்டை விட்டு இப்படி மெதுவாக திருப்பி வெளியில் எடுக்கணுங்க. இவ்வளோதாங்க. பார்க்க ஃபஸ்ட்டு சிரமமாக இருக்கும், ஸ்டிச் பண்ண ரொம்ப ஈஸி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் சொல்ல போகிறோம். கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோவும் நம்மளுக்கு வரும். ஆரி ஒர்க்கு, ஃபேப்ரிக் பெயிண்டிங், மிஷின் எம்ப்ராய்டரி எல்லா கோர்சஸுமே நம்ம சொல்ல போகிறோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் இது வந்து குண்டாக இருக்கிற ஊசி வச்சு நம்ம இந்த ஹோல்ஸை பெருசு பண்ணிட்டு கூட நம்ம வந்து ஹூக்கு உள்ளே போடலாம். அன்றைக்கி அந்த ஊசி தொலைவத்துக்கு சரி போட்டுட்டு அப்படியே ஹூக் போட்டுட்ருக்கோம். நான் தான் வெத்தடி பேசிட்டேன். கொஞ்சம் ஆஃப் பண்ணுறது. எஸ் பாருங்கள், 5 ஹூக்கு நம்ம மாட்டியாச்சு. ஆல்ரெடி நம்ம வி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பைப்பிங் வேணால் பைப்பிங், ஹெம்மிங்னா ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணிங்கன்னா டாப் வரையும் நீங்கள் வந்து ஹூக் அட்டாச் பண்ண முடியும். இப்போது எப்பவும் போல் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதாங்க. எப்பவும் போல் நாம் அந்த ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி அந்த பிசிறு இல்லாமல் நம்ம அடிக்க சொன்னது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள ஒரு ஃபேப்ரிக்கு, மேலே ஒரு ஃபேப்ரிக். இந்த ஹூக் பார்த்திங்கன்னா உள் சைடு போயிடுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான். சரி, நானும் புரிஞ்சுக்கிறேன். இந்த 2 ஹூக் எப்போவுமே எட்ஜில் தாங்க இருக்கணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து டைட் ஆகாமல் இருக்கும். இது கைட்லைனர் மாற்றிட்டு கூட நீங்கள் தேய்ங்க. அவ்வளோதான். இப்போ இந்த வி ஸ்டிச்சில் ஹூக் மாட்டி கட்டிடுங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுங்க. இதுக்காக நம்ம மெனக்கெட்டு உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு எதுவும் இல்லைங்க. மிஷின்லேயே வேலையை முடிச்சுட்டு போகலாங்க. பாய். ஓகே.